அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் சார்ந்த பிரச்சனையிலே சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயங்கரமான சம்பவங்கள், நிகழ்வுகள் சரியான அடி விழக்கூடிய நேரத்தில் இதோட நம்ம கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல்ட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த எண்ணம் வரக்கூடிய மனிதர்கள் ஒன்று தற்கொலை செய்து விடுவார்கள், அல்லது மன ரீதியான பாதிப்புக்குள்ளாவாங்க. இது இயல்பு. ஆனால் இறைவனுடைய கணக்கு என்பது வேற. மூசா நபி அவர்கள் பிறந்த பொழுது நடந்த நிகழ்வு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். அங்கே பிறந்த மூசா நபியோடு அங்கே அந்த காலத்திலே பிறந்த அத்தனை குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக? ஃபிரௌன் என்ன நம்பினா, அந்த குழந்தைகளை நம்ம உயிரோடு விட்டா நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்ட்டு. இறுதியாக அத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்ட பொழுதும் மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்டு, எந்த ஃபிரௌன் அந்த குழந்தைகளை அழித்தானோ அவரின் கைகளாலே வளர்க்கப்பட்டு அல்லாஹ் அவர்களை வளர வைத்து நபியாக ஆக்கி, இறுதியிலே அல்லாஹ் என்ன பண்ணா, எந்த ஆட்சி அதிகாரம் எந்த குழந்தைகளால் பாதிக்கப்படும் என்று நினைத்தானோ, குழந்தைகள் அறுத்து போட்டானோ, அதிலே ஒரு குழந்தை தான் மூசா நபி. அல்லாஹ் காப்பாற்றி அந்த மூசா நபி அவர்கள் மூலமா பனி இஸ்ராயல் கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது, ஃபிரௌன் அழிக்கப்படுறோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். நம்ம என்னதான் 1000 கணக்குகள் போட்டாலும் அது இறைவன் அத்தனையுமே தகுதிபடியாக்கி அல்லாஹ் அவன் வேற ஒரு கணக்கை போடுவான் என்ற அந்த நம்பிக்கையில இருந்தோம் என்றால், மூசா நபி கடைசி கிளைமேக்ஸ் இறுதி கட்டத்துல என்ன வார்த்தை சொல்றாங்க? இன்னமா யா ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லும் பொழுதுதான் கடல் பாதையை அமைத்து தந்து அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது வரலாறு. இறைவனை நாம் உறுதியாக நம்பக்கூடிய நேரத்துல, எங்கிட்டா போறதுன்னு தெரியாம நம்ம தத்தளிக்கக்கூடிய நேரத்துல இறைவன் எப்படி கடலிலே பாதை அமைத்தானோ அது போல நமக்கும் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு உறுதியான ஈமானோடு இறைவனை நம்பினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பான். அப்படிப்பட்ட மக்களாக எந்த சோதனைகள் வந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னமாய ரப்பி செய்கிறது. இதே வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களோடு இருக்கிற நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட இந்த இறைவனை நம்பக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்ம இறைவனை மாற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.